என்னதான் நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல இருந்தாலும் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் இருக்குதான் செய்யுது. உதாரணமா கண்ணாடி உடையிறது, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறது, பூனை குறுக்க வர்றது, இந்த மாதிரி. அன்னப்பறவை அபசகுண பறவையா? உலகத்திலேயே மோசமான பறவை தான் யுரேஷியா பிரைனக் அப்படிங்கிறது. யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தாவே அலர்ஜியா, அவ்வளவு வெறுப்பு இது மேல இருக்கான். ஏன் அப்படின்னா இது கண்ணில் பட்டவங்க யாரா இருந்தாலும் சீக்கிரமே இறந்து போயிடுவாங்களாம். கேமராவை பார்த்து பயந்தது ஒரு காலம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இன்னும் சில இடங்கள்ல கண்ணாடியை பார்த்து பயப்படுறாங்களாம். ஏன்னா கண்ணாடியில மனுஷனோட ஆன்மா இருக்கிற மாதிரி நம்புறாங்களாம். அதனாலேயே கண்ணாடியை பார்க்கறதே இல்லையா. பறவை கார்ல மோதிச்சுன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம். ஆனா ரஷ்யால இருக்கிறவங்க அதிர்ஷ்டம்னு சந்தோஷப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாம பறவையோட எச்சம் பட்டா கூட அதிர்ஷ்டம் குறிப்பிச்சு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம மொய் வைக்கும் போது ₹1 சேர்த்து வைக்கிறோமே, அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அந்த தொகையை ஒற்றைப்படையா மாத்துறதுக்காக தான். அதோட அர்த்தம் பிரிக்க முடியாதது, நம்ம கொடுக்குற நபருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக. இதே இது ரெட்டப்படையா இருந்தது அப்படின்னா 0ல முடியும். அதோட அர்த்தம் முடிவு அப்படிங்கிறதாம். ஃபர்ஸ்ட் சானிடரி பேட் 1896ல கண்டுபிடிச்சாங்க. பொண்ணுங்களுக்கு பீரியட் டைம் அப்படிங்கிறது மன அழுத்தம், வேதனை நிறைஞ்ச காலம் தான். இந்த டைம்ல ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். வேலை பெருசா எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் மெதுவா சடங்கா மாறி மூட நம்பிக்கை கணக்குல போயிடுச்சு. இதுல மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 2018 நவம்பர்ல வந்ததுதான் கஜா புயல். இதுல தஞ்சாவூரை சேர்ந்த 12 வயசு சிறுமி தனிமைப்படுத்தப்பட்டு இறந்தே போனாங்க. இந்த மாதிரி விசித்திரமான மூட நம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.